வணக்கம் நண்பர்களே! ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பலரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான ஜெரிமான பிரச்சனைய பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GERDன்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அல்லது நெஞ்செரிச்சல் மற்றும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். சாப்பிட்ட பிறகு நெஞ்சு எரிச்சல், புளிப்பு ஏப்பம், தொண்டையில் எரிச்சல், உணவு மீண்டும் மேலே வருவது போல உணர்வு. இதெல்லாம் இருந்து அப்படின்னா, இத தான் GERD அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா GERD அப்படின்னா என்ன, அதற்கான முக்கிய அறிகுறிகள் என்னென்ன, இதில் காரணங்கள் என்ன, ஆபத்துகள் என்னென்ன, அப்புறம் இதற்குரிய சிகிச்சை முறைகள், இதை எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிறைய நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த GERD அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அது தெரிஞ்சால் தான் அடுத்து உள்ளது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட உணவு வந்து வாயிலிருந்து உணவு குழாய் ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்கு செல்லுது. இந்த வயிற்றில் உள்ள அமிலம் மீண்டும் உணவு குழாய்க்குள்ள மேலே வந்து அதனை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டால் அதுதான் GERD என்ற நோயாக மாறுகிறது. ஸோ நம்ம சாப்பிட உணவு வாயிலிருந்து உணவு குழாய் வழியாக, அதாவது உணவு குழாய்னா ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்கு செல்லுது. இந்த வயிற்றில் உள்ள அமிலம் தான் இந்த உணவெல்லாம் ஜெரிமானம் செய்யுது. ஸோ இந்த உணவு குழாய்க்குள்ள மேலே வந்து அதனை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்று அழைக்குதான். இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் போது GERD என்ற நோய் வந்து உருவாக காரணமாகிறது. அப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஏற்படுது? உணவு குழாய் மற்றும் வயிற்றுக்கு இடையில் ஒரு வால்வு போல தசை இருக்கு. இந்த தசை சரியாக மூடப்படாமல் இருந்து அப்படின்னா வயிற்றில் அமிலம் மேலே வரும், நெஞ்செரிச்சல் ஏற்படும், தொண்டை எரிச்சல் ஏற்படும். இதுதான் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுவதற்கான காரணம். ஸோ உணவு குழாய் மற்றும் வயிற்றுக்கு இடையில் உள்ள வால்வு கொண்ட தசையிலேருந்து இந்த தசை ஓப்பன் பண்ணிவிட்டு மூட முடியாது. மூட முடியாமல் இருந்துன்னா அதில் வயிற்று அமிலம் மேலே வரும், நெஞ்செரிச்சல் ஏற்படும், தொண்டை எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முக்கிய அறிகுறிகள், இந்த GERDயின் முக்கிய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல், ஹார்ட்பர்ன், புளிப்பு ஏப்பம், தொண்டை எரிச்சல், அப்புறம் வந்து வாயில் கசப்பு தன்மை, சுவை. நெஞ்செரிச்சல் அப்படின்னா ஹார்ட்பர்ன், இந்த மார்புக்கு நடுப்பகுதியில் வந்து நல்ல எரிச்சல் ஏற்படும். சம்டைம்ஸ் நல்ல உணவெல்லாம் சாப்பிட்ட உடனே இது இருந்தாலும் இந்த GERDயோட முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் புளிப்பு ஏப்பம், நம்ம சாப்பிட்ட அப்புறம் இந்த அமிலம் அல்லது உணவு மேலே வரும்போது ஒரு புளிப்பு சுவையான ஒரு இது வரும், ஏப்பம் வரும். இதுதான் இந்த GERDயின் அடுத்த முக்கிய அறிகுறி. அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டையில் எரிச்சல், இந்த தொண்டையில் எரியும் உணர்வு அடிக்கடி ஏற்பட்டுட்டு இருந்ததுனாலும் GERDயின் முக்கிய அறிகுறி. அப்புறம் பார்த்திங்கன்னா வாயில் கசப்பு, இந்த வாயில் கசப்பு பார்த்திங்கன்னா குறிப்பாக காலை நேரங்களில் நீங்கள் எழுந்த உடனே வாயெல்லாம் ரொம்ப நல்லா கசத்துட்டு இருந்ததுன்னா அப்போ அந்த ஆக்சைடு வந்து நிறைய வெளியே வந்திருக்கு. ஸோ GERD முக்கிய அறிகுறிகளாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி இருமல், குரல் கரகரப்பு, விழுங்குவதில் சிரமம், மார்பு வலி, தொண்டை வலி போன்றவைகள் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம். அடுத்து GERD அப்போ மெயின் அறிகுறிகள் என்ன? 1 நெஞ்செரிச்சல், 2 புளிப்பேப்பம், 3 தொண்டை எரிச்சல், 4 வாயில் கசப்பு சுவை. இதுதான் மெயின் GERDயின் முக்கிய அறிகுறிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த GERD ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதிக உடல் எடை. சிலவங்க பார்த்தீங்கன்னா வயிற்றில் அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த அதிக உடல் எடை உள்ளவங்களுக்கு வயிற்றில் அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனாலேயும் GERD ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுதல், அதாவது சாப்பிட்ற அளவு வந்து ரொம்ப வயிறு நிரம்புகிற அளவு சாப்பிட்டுட்டோம் அப்படி. இந்த GERD ஏற்படுவதற்கு காரணங்கள் பார்த்திங்கன்னா அதிக உடல் எடை, அதாவது வயிற்றில் அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த அதிக உடல் எடை உள்ளவங்களுக்கு வயிற்றின் பகுதியில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு இந்த GERD வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுதல், வயிற்று நிறைய சாப்பிடும்போதும் இந்த சாப்பாடு அமிலம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். காரம் மற்றும் எண்ணெய் உணவுகள் அறிகுறிகளை இது மோசமாக்கலாம். அதாவது நீங்கள் நிறைய காரமும் எண்ணெய் போன்ற உணவுகளை எடுக்கும்போதும்
உங்களோட அறிகுறிகள் மோசமாக தென்படலாம். அப்புறம் புகைப்பிடிப்பவங்களுக்கு இந்த ஜிஐடி ஆபத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஐடியை தூண்டும் உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, காரமான உணவுகள், எண்ணெய் உணவுகள், சாக்லேட், காஃபி, குளிர்பானங்கள், மதுபானம் போன்றவை இதற்கான முக்கிய காரணங்களாக உணவும் தூண்டுகளாக இருக்கலாம். யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல் பருமன் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஆபத்தாக ஏற்படலாம். ஏன் அப்படின்னா, இந்த நல்ல உடல் பருமன் இருப்பவங்களுக்கு இந்த வயிற்று பகுதியெல்லாம் அழுத்தி அந்த மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா இதோட ஆபத்து அதிகமாக இருக்கலாம். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஏற்படும். புகைப்பிடிப்பவர்கள், அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்றவர்கள், ஹிட்டல் ஹெர்னியா உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜிஇஆர்டினால் அதிகமான ஆபத்துகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் உங்களோட எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்களும் பாதுகாப்பாக இருங்க. புகைப்பிடிப்பை நிறுத்திக்கோங்க. அதிக கொழுப்பு சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுடைய ஜிஇஆர்டியிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஇஆர்டிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்குது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜிஆர்டி வந்து எரிச்சல் உணர்வு உணவிற்கு பிறகு அதிகரிக்கும். ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா, கடுமையான மார்பு வலி, வியர்வை, மூச்சு திணறல் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும். ஸோ 2யும் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஜிஆர்டி சிலவங்க என்னென்னா, இந்த கேஸ்ட்ரைட்டிஸில் வந்தோடனே எனக்கு அட்டாக் வந்துட்டோம் அப்படின்னு உள்ள சிந்தனை வந்துடும். அப்படி யோசிக்காதீங்க. ஜிஆர்டியில் வந்து ஃபஸ்ட்டு எரிச்சல் உணர்வு வந்துச்சு அப்படின்னா, உணவுக்கு பிறகு தான் இது அதிகரிக்கும். ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா, கடுமையான மார்பு வலி, வியர்வை, மூச்சு திணறல் இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவ உதவி பெற வேண்டும். அப்புறம் ஜிஆர்டியை கண்டறிய சில வழிமுறைகள் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர்கள் உங்களோட அறிகுறிகளை மதிப்பீடு செய்வார். எப்படி மதிப்பீடு செய்வார்? எவ்வளோ நாட்களாக உங்களுக்கு அறிகுறி இருக்குது, எவ்வளோ மாதங்களாக இருக்குது, எவ்வளோ வருடங்களாக இருக்குது, என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு உடல் பரிசோதனை செய்வார். இந்த உடல் பரிசோதனைலாம் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எண்டோஸ்கோபி, பிஹெச் மானிட்டரிங், பேரியம் சோலோ டெஸ்ட்டு போன்ற டெஸ்ட்டுகளுக்கு பரிந்துரைக்கலாம். ஸோ இதை வச்சு தான் உங்களோட ஜிஆர்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி அதற்குரிய மருந்துகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜிஆர்டியின் சிகிச்சை முறைகள். இந்த சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் தான் மெயின். ஆன்டாசிடு, H2 பிளாக்கர்ஸ்னு சில மருந்துகள் இருக்குது. அப்புறம் புரோட்டான் பம்பிங் இன்ஹிபிட்டர்ஸ், பிபிஎஸ்ன்னு ஒரு மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் போய்ட்டு நேராக ஒரு எல்லா அறிகுறி வந்த உடனே நேராக போய் ஃபார்மசியில் போய்ட்டு எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, எனக்கு ஒரு சிரப்பு கொடுங்க, ஒரு மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பிந்திய காலத்தில் அப்போ உடனடி தீர்வாக இருக்கலாம், பிந்திய காலத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஜிஆர்டி நோயாளிகள் சாப்பிட வேண்டிய சில உணவுகளை பார்த்திங்க அப்படின்னா, காய்கறிகள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க, குறைந்த கார உணவுகள் சாப்பிடுங்க, குறைந்த கொழுப்பு பால் உள்ள பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ அதிகமான கொழுப்புள்ள பொருட்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஜிஆர்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன உணவுகள் காய்கறிகள், வாழைப்பழம், ஆப்பிள், ஓட்ஸு, காரம் குறைந்த உணவுகள் இதெல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிஆர்டியிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள்னு சொல்லும்போது சிறிய அளவில் அடிக்கடி உணவு எடுங்க. அதாவது ஒரே அடியாக உணவு எடுக்காமல் ஸ்கிப் பண்ணி உணவு எடுக்க பழகிக்கோங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. இரவில் உணவை முன்கூட்டி எடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இரவில் ஒரு 9 மணி முன்னாடி உணவுகளை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உடல் எடையை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்க. இதெல்லாம் தான் உங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்களை பண்ணிங்கன்னா ஜிஆர்டி வராமல் இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்க பழக்கங்கள். தலையை சற்று உயரமாக வைங்க. இந்த ஜிஆர்டி பிரச்சனை இருக்கவங்க தலையை கொஞ்சம் உயரமாக வச்சு தூங்குங்க. உணவுக்கு பிறகு 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து தூங்குங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜிஆர்டி வருவதற்கான வாய்ப்புகளும் குறைக்கும், தடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தலையை சற்று உயரமாக தூக்கி வச்சு தூங்கணும். அப்புறம் உணவுக்கு பிறகு 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து தான் தூங்க பழகிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, சிலவங்களுக்கு வந்து இந்த ஜிஆர்டியை பற்றிய தவறான நம்பிக்கைகளை மனசில் கொண்டு தெரிகிறாங்க. நெஞ்செரிச்சலை சாதாரணமாக நினச்சிருக்காங்க. அது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருந்தால் நீங்கள் சிகிச்சை பெறுவது கட்டாயம்.
காரம் மட்டும்தான் காரணமா இல்லை, காரம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் உள்ளன. அதில் காரமும் ஒரு காரணம். அப்புறம் மருந்து இல்லாமல் எப்போது குணமாகும்னு கேட்டிங்க அப்படின்னா, சிலருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து மருத்துவர் தர மருந்துகளையும் உணவுகளையும் கரெக்டாக பின்பற்றி நீங்கள் உங்கள் ஜிஆர்டியிலேருந்து விடுபட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜிஆர்டி சிகிச்சை இல்லாட்டா என்ன நடக்கும்? உணவு குழாயில் ஒரு அலர்ஜி ஏற்படுத்தும். அப்புறம் உணவு குழாய் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விழுங்குவதில் சிரமம் ஏற்படுத்தும். பேரியட் ஈகோபேசிஸ் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் சிகிச்சை இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் உணவு குழாயை பாதித்து அதில் புண்ணு வர வைக்குது. அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது விழுங்கும்போது சிரமம் ஏற்படும். அப்புறம் பேரியட் ஈசோஃபேகஸ்னு ஒரு புதிய சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஜிஆர்டி எப்படி தடுப்பது? தடுக்கிறது எப்படி? ஆரோக்கியமான உணவு, நல்ல உணவுகள், நல்ல காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தடுத்துடலாம். உடற்பயிற்சி எடுங்க, உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. புகை மற்றும் மது அருந்துவதை நான் தவிர்த்துன்னு சொல்கிறது வரைக்கும் குறைச்சிருங்க, விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதிகமாக சாப்பிடுவதை தவிருங்க. ஸ்கிப் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக தடுத்துடலாம் அந்த ஜிஆர்டி. எப்போதும் மருத்துவரான அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ மருத்துவர் அணுகணும். அப்போ எப்படி அணுகணும்? அது உங்களுக்கு டவுட் வரும். வாரத்துக்கு பல முறை நெஞ்செரிச்சல் ஏற்பட்டால் மருத்துவரை போய் அணுகுங்க. அப்புறம் விழுங்குவதில் நல்ல சிரமம் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுங்க. உடல் எடை குறைஞ்சா மருத்துவரை போய் பாருங்கள். இரத்த வாந்தி வந்துச்சுன்னா மருத்துவரை பாருங்கள். கடுமையான மார்பு வலி இதெல்லாம் இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது ரொம்ப முக்கியம். அப்போ மருத்துவர் எப்போ அணுகணும்னா வாரத்திற்கு பல முறை நெஞ்செரிச்சல், விழுங்குவதில் சிரமம், உடல் எடை குறைதல், இரத்த வாந்தி, கடுமையான மார்பு வலி இது போன்றவைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். மருத்துவர் பரிந்துரைக்கிற மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்கள். அப்புறம் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜிஆர்டி என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சரியான வாழ்க்கை முறை, உணவு, மருத்துவ ஆலோசனைகள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும். நெஞ்செரிச்சலை அலட்சியம் செய்யக்கூடாது. அது உங்கள் உடல் தரும் எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன் டே ஒன் டிசீஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும்.